இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. என்னங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் யாருக்கிட்டயும் உட்காந்து கதை கேட்கிற நிலைமையில இல்ல. தலைக்கு மேல வேலை இருக்கு. திடீர்னு அக்கா வேற உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறாங்க. தேவையில்லாம புதுசு புதுசா பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க. என் தலையை பிடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு எதுவும் பேச வேணாம், நீ போயிடு. உங்க டென்ஷன் எனக்கு புரியுதுங்க. நான் பிரச்சனையை கிளப்புற மாதிரி நீங்களே பேசுறீங்க. சாரி, தப்பா சொல்லிட்டேன். வாபஸ் வாங்கிக்கிறேன், போதுமா? ஏங்க கோவப்படுறீங்க? உங்களுக்கு தான் என் படிப்பை பத்தி தெரியும்ல. அதுவும் நான் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரியே டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்தாங்க நான் செக் பண்ணி வாங்கிட்டு வரதுக்கு. சொல்லுங்க, அத புரிஞ்சுக்காம நான் மாத்திரை வேணும்னே மாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன்னு அவங்க சொல்றாங்க. நான் அப்படி செய்வேனா? கொலை பண்ண பாக்குறேன்னு பேசுறாங்க. நான் அப்படிப்பட்ட ஆளாங்க? மெடிக்கல் கடைக்கார மாத்தி கொடுத்ததுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? மாத்திரை முக்கியமான விஷயம் இல்லையா? அதுல நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க முடியுமா? தப்பு தானே? தப்புதான். ஆனா அது என்னோட தப்பு எப்படி ஆகும்? இவங்க கொடுத்த சீட்டை கொடுத்தேன், கடைக்கார மாத்திரை கொடுத்தான், அத வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்தேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தது ஏன் குத்தமாங்க? மாத்திரை கொடுத்தது ரஞ்சிதா. என்ன மாத்திரைய எப்ப கொடுக்கணும்னு பிரிஸ்கிரிப்ஷன் பார்க்காம கொடுத்தது அவ தப்பு. அவளை அப்படியே விட்டுட்டு என் மேல பழிய போட்டா என்ன அர்த்தம்? இனிமே இந்த மாதிரி விஷயத்துல நான் கவனமா நடந்துக்கிறேங்க. கொலை பண்ண பாக்குறேன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியலங்க. சரி போ, அக்காவை போய் பாரு. பார்த்து என்ன பண்றது? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன், என்னாச்சு? அவங்க இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும். சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன சொல்ற? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அவங்களுக்கு ஆல்ரெடி பிரஷர் தாறுமாறா இருக்கு. அது பத்தாதுன்னு 2-3 அப்பளம், ஊறுகாய், எண்ணெயில பொரிச்ச சிக்கன், மீனுன்னு பிரஷர் இருக்கிறவங்க கண்ணிலே பார்க்க கூடாத ஐட்டம்லாம் கணக்கில்லாம சாப்பிடுறாங்க. சாப்பாடு விஷயத்துல இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுதான். ஆனா அவங்க உடம்பு கெட்டு போயிடுமே. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் உங்ககிட்ட சொல்றேன். மாத்திரை மட்டும் பத்தாது, சாப்பாட்டுலயும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கணும். என்னெல்லாம் சாப்பிடலாம்னு உனக்கு தெரியுமா? என்ன அப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம நாட்டு வைத்தியத்தை பத்தி. ஏன் கையால பிரமாதமான கஷாயம் வச்சிருக்கேன். அப்புறம் பத்திய சாப்பாடு மேடத்துக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொடுத்துடுறேன். ஒரு ஆளுக்காக தனியா சமைக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம மேடத்துக்காக பண்ணிதானே ஆகணும். நான் பண்றேங்க. ஆனா நான் சொன்னாதான் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்களே. இல்ல மல்லி, அதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்து வச்சிருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நான் சொல்றபடி அவங்க பத்திய சாப்பாடு சாப்பிட்டு குடுக்கற கஷாயத்தையும் லேகியத்தையும் சாப்பிட்டாங்கனாலே போதும். 2 நாள் தான் துள்ளி குதிச்சு ஓடுவாங்க. சரி, நான் அக்காவை சாப்பிட வைக்கிறேன், நீ ரெடி பண்ணு. சொல்லிட்டீங்கல்ல, நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். அவங்கள சாப்பிட மட்டும் வச்சிருங்க, அது போதும். மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.